ஹாய் guys, வெல்கம் டு பத்மா கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் கேம் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேமோட ஒரு சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்ப்போமா? நம்ம கேம் போர் அடிச்சுக்கிட்டே போகிற மாதிரி தோணுனால நம்ம ஒரு கேரக்டர் ஆட் பண்ணுவோம். அது யாருன்னு தெரியுமா? நம்ம போண்டா கோழி. சரி வாங்க இப்போ இந்த கேமுக்குள்ளே போகலாம். ஊடால நம்ம போண்டா கோழியும் கொஞ்சம் காமெடி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாமா? இப்போ இந்த அவங்களோட வீடை கட்டுறாங்க. பூனைக்கெல்லாம் இப்படி ஒரு வீடா? உள்ளே போயாச்சு மக்களே. லோடிங்கே இவ்வளோ நேரம் ஆக்குறாங்களே, அதான் மக்களே கடுப்பாக வருது எனக்கு. ஒரு முட்டை வந்து உடைக்க சொல்லியிருக்காங்க. முட்டையிலேருந்து எப்படி பூனை வருது? என்னென்னமோ செய்கிறாங்க. கேம் டெவலப்பர் பார்த்தீங்களா எப்படிலாம் யோசிச்சு முட்டையிலேருந்து எப்படி பூனை வருது. கோழி குஞ்சு வந்து பார்த்துருக்கேன். எப்படி இது ஒரு கிஃப்ட் வந்துருக்கு, ஓப்பன் பண்ணுவோம். இன்னொரு பூனை வந்துச்சா பாடுங்க, எப்படிலாம் விட்டுறாங்கன்ட்டு. இந்த பூனையை வச்சு நம்மளால் வந்து இனப்பெருக்கம் பண்ண முடியாது. அதனால் ஒரு பூனையை வந்து நம்ம வந்து வாங்கிட்டோம் மக்களே. இவன் என்னடா செய்றியா? நடக்க சொன்ன நவிடுறீங்க. அது குழந்தை, அது தவறதே கொஞ்சம் அதிசயம்தான். எங்கே அதை காரணமா என்ன செய்வோம்? மடியில் தான் இருப்போம். இது மட்டும் அவங்க அம்மா எங்க, அவங்க அப்பா எங்க? அவங்க அம்மா அப்பா தான் இல்லை போல, யாருக்கு தெரியும். எப்படி திங்கிற போனே? ஒத்து டேய் எனக்கு கொஞ்சம் தாங்கடா. கொடுக்க மாட்டாங்க. எப்படி டீ கொடுப்பாங்க? நானும் உங்கள் வீட்டுக்கு வரவா கைஸ்? போ எனக்கு எந்த ஆச்சுமனையும் இல்லை. பார்த்தீங்களா எப்படி பேசுவாங்க? ஒரு கேட்டுக்கு கூட என்னை பார்த்தா பாவமாக இருக்கு. இது என் நன்மை வீடு. ஓ நண்பனா? கேட்டா சொல்லவே இல்லை. டேய் என்ன சாவு சாவு சாவு. கொஞ்சம் நான் விழுந்துட்டேன்னா என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன நீ சாவு சாவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் வாழ்க்கையில் இப்படிலாம் காசு சமாளிக்கணும்னு நினச்சா எவனும் வேலைக்கு போக தேவையில்லடா. கூச்சு தான் அப்புறம் எல்லாம் வேலைக்கு போகணும். குதிக்கிறதா வேலையாக மாறிடும். கவனங்களே, இதை வந்து முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன், பார்ட்டாக தான் இருக்கும். டே எனக்கு ஒரு 20 தனியாக நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் 20 தனியாக முட்டை வாங்கணும்டா. ஐஸ்கிரீம் திம்பானா? சரி ஓகே, நீ முட்டை வாங்கினா ஆம்லேட் போடுறது தர போட. ஓகே எனக்கு வழியல. ஆம்லேட்டா? வழியலா? ஓ எனக்கு இப்படி தரேங்க நினைக்கிறேன். ஆம்லேட்டா முட்டையா? பூனை முட்டை தான் தின்றுருக்கியா? போ அடிச்சு நவட்டுற. வாங்க இப்போ அந்த கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். என்னடா 3 முட்டை இருக்குது. வேமுக்கு போய் வடச்சட்டி எடுங்கடா. டே வடச்சட்டி எடுக்கணுமா? இதான் வடச்சட்டியா? அதெல்லாம் வடச்சட்டி கிடையாது. இங்கே ஏதோ பிளாக் கலரில் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போமா? மந்திர கோழிகளா? இல்லை மக்களே, அது 6 எடுத்தோன்னா நம்மளுக்கு ஒரு முட்டை கிடைக்கும். ஆமாம் 6 முட்டை கிடைக்கும். ஐயோ ஒரு முட்டை தான் கிடைக்கும். அது 6 எடுத்தால் 6 முட்டை கிடைக்குமா? இது இப்போ வந்து உடைக்க சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து உடச்சி விட்ருவோம். இல்லைடா உடச்சி விட்டனே ஆம்லேட் வரும் பார்த்தா என்ன வருது? பால் குடிக்கட்டே, அது சின்ன பிள்ளைங்க குடிக்கிற பால் தான், அப்படிலாம் குடிக்கக்கூடாதுடா. டே அது வீட்டில் இருக்க, அது குடிக்குது. உனக்கு என்ன செய்யுது? அது என் நண்பனே. இதுங்க உன் நண்பங்க. இதை என்ன நம்ப சொல்கிற? ஆமாம் நம்பிதான். எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாங்க. இன்னும் அதை கத்திக்கல. கவலை இல்லையா உனக்கு? எப்படி கவலை இருக்கும்? அந்த 3 முட்டையை எடுக்கலான்னு பார்த்தோம், இப்படி வந்துருச்சு மக்களே. சங்கட்ட குஸ்காவாக போயிடுச்சு. சிரிக்கிற நீ வீடை டெவலப் பண்ண சொன்னால் வெற்றிகரமாக 2 ஸ்டாரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 4 ஸ்டார் தேவைப்படுது. அது நட்சத்திரத்தில் போய் எடுத்துகிட்டு வந்துடும். வானத்தில் போய் நைட்டு போய் வானத்தில் போய் நட்சத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுவோம், கிடச்சிரும். இது பேர்லாம் ஸ்டார்ஸ் கிடையாது, இது பிளாக் ஸ்டார்ஸ். இருந்தாலும் அது போய் ஆணை ஆயிடுச்சு. வாங்கல சவாரிக்கு போவோம். சவாரிக்கு போவியா? பொம்மை என்னில் எப்படி நீ சவாரிக்கு போவ? அது உனக்கு வேணால் பொம்மையாக இருக்கலாம். அப்பப்போ போண்டா கோழி நிரூபிச்சு கொடு மக்களே, நான் அறிவாளி கிடையாதுன்னு. நல்லா இருக்கு மக்களே இந்த வீடு, ஒரு ட்ரீம் ஹவுஸ் மாதிரியே இருக்குது. நீ இங்கே போனது இல்லையா? நல்லா போயிருக்கேன் தெரியுமா? பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம போண்டா கோழி போயிருக்கோம். இதை நம்மளை நம்ப சொல்லுது. இன்னொரு இதையும் கேட்டிருக்காங்க. இதை 2ஐயும் விட்டு ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு முட்டை கிடைக்கும் மக்களே. இந்த ஒரு முட்டை கிடச்சிச்சு. நிறையா இருக்குது இங்கே. இது என்னது? இது அது ஓப்பன் ஆகலை மக்களே, அதனால் நம்ம இன்னொரு போய்க்கலாம். நம்ம இந்த இடத்துல பின்ன மேக்கப்லாம் பண்ணியிருக்கோம். உனக்கு தெரியுமா? உனக்கு நம்ம 4 ஸ்டார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து கேம் விளாடுவோமா? ஜம்ப் பண்ணி போகணும். திருப்பி காசு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் இந்த நாட்டில் போலீஸாக என்னடா செய்றீங்க? வந்து பிடிக்க வேணாம், வானத்துலலாம் காசு போயிட்டுருக்கா. டேய்
வானத்தில் காசு போகுது. இதெல்லாம் என்னன்னு சொல்ல. இந்த இடம் எங்கே இருக்குன்னே எனக்கு தெரில மக்களே. ஜம்ப் பண்ணியே போயிடுவோம். ஏன்னா விழுந்துட்டோன்னா அப்புறம் முதல்லேருந்து விளாடணும். நம்மளுக்கு சங்கட்டு புஷ்காவாகி போயிடும். எதுக்கு தேவையில்லாத சோழி. மக்களே இதை மட்டும் நீங்கள் விளாடும்போது வந்து பார்த்து தான் விளாடணும். ஒருவேளை நீங்கள் தப்பான வழிக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல தான் மக்களே விளாடணும். பார்க்காம என்ன ஆகும்? கீழே விழுந்து சாவணும். சூப்பரு. அடுத்த பிளேவி கொடுப்பாங்க. ஆமாம், அது ஒத்துக்கிறேன். இதையும் ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம. என்னதுல அது? ஸ்கேட் இதுடா. சூப்பராக கிட்டாங்க போட. எனக்கு கொடுங்கண்ணா ஒன்று. நான் வரேன்டா விளாட. போப்போம், உன் ஃப்ரெண்டு வீட்டு தானே. ஆமாம், நான் நினச்சா போகலாம். ஏன்னா எனக்கு போகணுன்னு தோண்டவே இல்லை. எங்களையும் கூட்டிகிட்டு போ. எனக்காண்டி போகலாம்ல. போகலாம். எப்போ போவோம். ஏதாவது முட்டை வாங்க முடியுமான்னு பார்த்தேன் மக்களே. 15 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது, வாங்கி போட்டுற வேண்டியதே. இந்த வீட்டில் இன்னும் சில ரூம்ஸ் இருக்குது மக்களே. அதை திறக்கிறதுக்கும் நம்மளுக்கு கீ தேவைப்படும். அது எது கொடுத்துருக்காங்கன்னா விருந்தாளிக்கு. அது மாதிரி நான் வந்தால் எனக்கு அந்த பெட்ரூம். அதுக்கு மேலே பெட்ரூமானே தெரியாது. ஆனால் இங்கே போனால் அதுக்கு பெட்ரூமா கேட்டிங்களா? இது என்னடா கலர் முட்டை இருக்குது. இந்த முட்டைலாம் நம்ம இனிமேல் தான்டா கலெக்ட் பண்ணணும். நம்ம நாட்டில் வெள்ளை முட்டை தான்டா ஃபேமஸ்ஸு. வெள்ளை முட்டை வாங்கிட்டாங்கடா. வெள்ளை முட்டை அங்கே ஒன்று கூட இருக்காது பாரு, ஓ ராசிக்கு. அட பிக்காளி போயிடலாம். முதல்ல நம்ம காசு கொடுத்து வாங்கின முட்டையெல்லாம் வாங்கணும் மக்களே. ஒரு 2 கேம்ஸ் இருந்துச்சு. சரி, அதை 3rd கேம் செலக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். யாரோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருக்க கேட்டே கொடுத்துருவோம். அதானே ஃபஸ்ட்டு வந்துச்சு. மேக்கப் கேம் போல மச்சான் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்கும். நீ வேணா உள்ளே போ, உனக்கு மேக்கப் போட்டு விட்றேன். பிளாக் கலர் கொடுத்து பார்ப்போமா? பார்த்தீங்களாடா மனுஷனுக்கு இங்கே மேக்கப் எல்லாம் திண்டு இருக்காங்க. இது பார்த்தீங்களா எப்படி மேக்கப் சுற்றிக்கிட்டு இருக்கு. கேட்டுக்கெல்லாம் மேக்கப்பா? அது நல்லா இல்லை மக்களே. அதனால் கோல்டன் கலர் வந்து கொடுத்து விட்டுறலாம். இதே எத்தனை தடவை போட சொல்கிறாங்க. சரி, கட்டுப்பாக கழட்டிக்கிட்டு நீங்கள் வேற ஏன்டா? ஐயோ அவளுக்கு கல்யாணமாடா? மாப்பிள்ளை யாரா சொல்லுங்கடா. என் மச்சான் என்ன கூப்பிட்டுக்கோங்கடா. டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா? ஓகே உனக்கு இந்த கொண்டு வந்துடு. ஓகேன்னு சொல்லுது வரல. கண்ணடிச்சு ஓகேங்கடியா? நீ கொண்டு வந்துடு. என்ன காமிச்சுக்கிட்டே கிடக்க? இல்லையே மச்சான் வந்துடுவான். ஓகே தேங்க்யூ. அடுத்து என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? இதுக்கும் வந்து ப்ளூ கலரே ரெடிமேடாக ஷூட் பண்ணிடலாம். அடுத்து வந்து ஏதோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது என்ன மக்களே? மூஞ்சுக்கெலாம் பெயிண்ட் அடிக்க சொல்கிறாங்க. நான் இதில் கூட இப்படி கிளம்ப மாட்டாடா ஷூட்டிங்க்கு. சாதாரண வீட்டில் இருக்கிறதுக்கே இவ்வளோ மேக்கப் போடணும். வந்து இதெல்லாம் போட்டு விட்டாதே அழகு. எங்கள் பூனைலாம் எவ்வளோ அழகுன்னு தெரியுமா? மேக்கப் போட்டு அழகு. மேக்கப் போடலன்னா என் மச்சான் ஓடி போயிடுவேன். ஸ்கூலில் போய் இப்படி வேணால் சொல்லிக்கலாம் மக்களே. என்கிட்ட எத்தனை பூனை இருக்குது தெரியுமா? என்கிட்ட 10-15 பூனை இருக்குன்னு சொல்லிக்கலாம். டான்ஸு இந்த லோடிங் ஆகிறதா எனக்கு கடுப்பை கலந்தது மக்களே. மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் உன் மாப்பிள்ளை வந்துடுவான். 2 முட்டையை வந்து உடைய போகிற நேரம். ஒரு முட்டை தான் மக்களே உடஞ்சிருக்கு. பால் கொடுத்துருவோம் அதுக்கு. அது குட்டி பிள்ளை குடிக்கிற பால் தான், நம்ம குடிக்கிற பால் கிடையாது. நீ பலக் நக்க தான் செய்யணும். சரி, இப்போ அடுத்ததுக்கும் கொடுத்து விட்ருவோம். இந்த போண்டா கோழி வர்றது நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு போயிருங்க. அடுத்த வட்டையும் நம்ம போண்டா கோழியை கூட்டிகிட்டு வந்துடலாம். ஏன் பேர் தான் போண்டாங்கோழி. நடந்து போகுது. இது தூக்கி அங்கே விட்டுருவோமா? எங்கே போகலாம்? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை காய்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஒரு போண்டா கோழின்ட்டு. நீ ஏன் இந்த கேமில் தான் புதுசாக வந்திருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி தெரியும்? அது அவங்களுக்கு தெரியும். சான்ஸ் இல்லை. அடுத்து வந்து 2 கேம் தான் மக்களே ஓப்பன் ஆகிருக்கு. அது என்ன கலர் முட்டையாக இருக்குது? முட்டை வாங்க ஓப்பன் ஆயிரும். இதுக்குள்ளே போய் விளாண்டா நம்மளுக்கு ஒரு பிளாக் ஸ்டார் கிடைக்கும். அதனால உள்ளே போயிடலாம். இப்போ நீ அப்படி என்ன பண்ண போறேன்னு சொல்லி விளாடுற?
காசை கலெக்ட் பண்ணி அந்த பிளாக் ஸ்டாரை கலெக்ட் பண்ணி அந்த முட்டையை எடுத்து அந்த முட்டையை பொறிக்க வைக்கணும். இப்போ அதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, இதை பார்க்கறதுக்கு வாங்க போய் தேட்டரில் போய் ஜனநாயக படம் ரிலீஸ் போய் வாங்க பார்த்துட்டு வந்துடுவோமா? தேட்டருக்கு போக போகிறேன். அப்படி தானே? அப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற வரையும் நீ எங்கேயும் போகக்கூடாது. டே இந்த கேமை முடிங்கடா. எங்கள் அண்ணன் படம் ரிலீஸ்டா டே. என் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. யாரு நண்பர்கள்? ஆமாம், வர்றாங்க. தேட்டருக்காரங்க துரத்தி அடிச்சிடுவாங்க பூனைங்களெல்லாம். டே விசில் பறக்கும். ஒரு பிளாக் ஸ்டார் வந்து வெற்றிகரமாக வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். அது மந்திரம் கோழிகள். இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஆகலாம். ஐயோ, அது பிளாக் ஸ்டார்மா. 5 கலெக்ட் ஆக்கிட்டோம், இன்னும் 1 தேவைப்படுது நம்மளுக்கு. சூப்பர் ஸ்டார் தானே கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பிளாக் ஸ்டார்? இது நான் காட்டுறேன். அது வெளியே வர இதுதான் பிளாக் ஸ்டார், நான் உனக்கு காட்டுறேன். அது சூப்பர் ஸ்டாரை போய் நான் காமிக்கணும். இதான் பிளாக் ஸ்டார். இன்னொருதும் இங்கேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து விளாடலாம் மக்களே. அவுட்டு. செத்து போயிட்டா மக்களே. இவளுக்காக தான் வேலை சாவுறது. சரி, அதில் மோஸ்ட்லி வரான்னு நினைக்கிறேன். ஒரு தடவை தானே வரும். மோஸ்ட்லி வேறு கேமில் கூட வரலாம். இவனடா தவி குச்சிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளை என்னை கூட்டு போடாடே. வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க கண்ணு. இன்னொரு கேம் விளாண்டா இன்னொரு கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமுக்குள்ளே போயிட்டோம். இவ பார்த்தீங்களா கேமுக்குள்ளே போய் காசு எடுத்துக்கிட்டு இருக்கான். அதான் நம்மளோட வேலையே. தவி போனேனேன்னு தவி போகணும். அந்த கல் டப்புன்னு கீழே ஓடிமா. நான் செத்து போறேனே சொல்லி பாட்டு போ. அதெல்லாம் உடையாதுமா. பார்த்தீங்களா? வேறு உடையவே இல்லை உனக்கு. உடையில கலக்கிட்ட போய் உட்காந்தா உடையும். அதெல்லாம் டேஞ்சரஸ். அதனால நம்ம அதில் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது மக்கள். வேகமாக போயிடணும். வானவில்லாம் தெரியுது. அவ்வளோ தூரம் வந்துட்டோமா நம்ம? மச்சான் வானவில்லாம் பார்க்குறடா டே. நான் எங்கடா பார்க்குறேன்? நான் பின்னாடி தான்டா திரும்பி இருக்கேன். பார்த்தீங்களா என் மச்சான் பேசக்கூட தெரியும். அப்படியா? உங்கள் மச்சானுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுங்க. டே மச்சான் உனக்கு தேங்க்டா அப்படின்னு நான் சொல்லுறேன். மியாவ் பாஷையில் தானே சொல்லணும். நீங்கள் மட்டும் என்ன புது பாஷையில் பேசுவீங்களோ? அது உனக்கு முன்னாடி தான் அப்படி நடிப்பான். போண்டா கோழி. பிளாக் ஸ்டார் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் தான் நம்மளுக்கு பிளாக் ஸ்டார் கிடைக்கும் கைஸ். என்ன கேம் இது? வந்து ஒரு இதை தூக்கி வச்சு விடணும் போல. அந்த காயின் அடிக்கணும்டா. இதான் பெரிய மலையாங்கிற. ஒரு பால் போயிடுச்சுன்னா போனதே. வித்தியாசமாக டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க கைஸ். ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான். அதை கண்ணு அடித்து ஒரு ஆளை சுடணும். இதை காயினை சுடணும். இந்த பிளாக் ஸ்டார் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? இதை எடுத்துட்டோன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடலாம். இதான் பிளாக் ஸ்டாரா? ஆமாம். சூப்பர் ஸ்டாரை போய் சொல்லிட்டு வரும் இதான் பிளாக் ஸ்டார்ன்ட்டு. சூப்பர் ஸ்டார் மாதிரியே ஒரு பிளாக் ஸ்டார் உருவாயிட்டாருன்னு சொல்லிடு. நம்ம 6 கலெக்ட் பண்ணனால ஒரு முட்டை கிடைக்க போகுது. அங்கே பாருங்க முட்டை சுற்றிக்கிட்டே இருக்குது. நீ பார்க்க வருது. முட்டை இப்படி வருதே, உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? டேய் இதை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில் கிடச்சான் கும்மாங்குத்து குத்துவண்டா. அவனை வச்சு இனிமேல் கேம் விளாடணும். அவனை முட்டையாக இருக்கணும். ஊடால இந்த பூனைகள்லாம் உள்ளே போகுது மக்களே. இன்னும் இந்த பூனை வளர்ந்துருச்சுன்னா இதை வச்சு இன்னொரு முட்டையை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த கேம் நெக்ஸ்ட்டு பார்ட் போடணுமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். அப்படின்னா தான் என்னால் போட முடியும். நான் பேசாட்டி வேஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க. பார்த்தீங்களாம்மா நம்ம இந்தியாவிலலாம் கேட்டு வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வீடு, அதுக்கு ஒரு முட்டை, அது ஒன்று சாப்பாடு. இது முதல்ல எந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட கேமு? நம்ம அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட கேம். உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும், அதான் போயிட்டு வந்துருக்கேன் அமெரிக்காவுக்கு. ஆமாம். ஒரு வாட்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளைக்கிழமை ஆயிடுவீங்க. உருட்டு தானே? இல்லை உண்மையிலே போயிட்டு வந்திருக்கேன். என் நண்பன்கிட்ட கேள்வி சொல்லுவான்.
இவன்ட்ட கேளு. முதல்ல இங்கே பக்கத்தில் இருக்க சைனாக்கு புரியான்னு பார்ப்போம். அதுக்கடுத்து அமெரிக்காவுக்கு போ. போயிட்டு வந்தாச்சு. சைனாக்கெலாம் போல அமெரிக்காவுக்கு. டக்கு டக்குன்னு இந்த லெவலை வந்து நம்ம வந்து முடிச்சிடணும் காய்ஸ். டக்குன்னு முடிவு சாப்பிடலாம். அமைதியாகவே இருக்கு போண்டா கோழி. ஏதாவது பேசு, நீ தான் நல்லா காமெடி பண்ணுற. ஐயோ கைஸ், இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு நம்ம விழுகும் போது மட்டும் நம்மளை வச்சு ட்ரோல் பண்ணுறா. அந்த நடுவில் குதியே செத்து போகிறதுக்கு சாப்பிடத்தான்னு சொல்கிறாங்க. டேய், டக்குனு எல்லா முட்டையும் பொரிய வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நீ செத்துரு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தான் சாப்பிட்ற. நானும் அங்கே ஒன்றுமே பண்ணல. என்ன கேட்டேன். நான் என்ன பண்ணேன் முதல்ல கேட்டேன். என்னோட கொடுமைப்படுத்திட்டு இருக்கு. அது வீட்டில் அதுதான் முட்டையை உருவாக்கணும். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி தரதே பெருசா. ராக்கெட்டில் போகலாம். ராக்கெட்டில் போக முடியுமா? கல்லில் போயிட்டு இருக்கும்போது ராக்கெட்டில் போகலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. கைஸ், இதை முடிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. போன உசுறு வந்துருச்சு. இப்போ எதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்க? நீ செத்து போகாமல் வந்துட்டு இல்லாத மாறுபாடு. செத்து போயிட்டு தான் நீ வந்திருக்கேன். ஓ, செத்து போயிட்டியா? அதுவே இப்போ தான் தெரியும். பார்த்தீங்களா, அப்போ போண்டா கோழியோட கவனத்தில் நீ எங்கே இருக்குன்னு. அவன் அங்கே உனக்காண்டி குதிக்கலை. இவர் நம்மளை சாவடிச்சிட்டுருக்கான்னு குச்சிட்ருக்கான் என் நண்பே. டே மாப்பிள்ள செத்துடுடான்னு சொல்லு. ஆனால் செத்துத்தான் இருக்கியா உங்கூட சேர்ந்தாலும்? இப்போ நீயும் செத்துருக்கணுமே. நான் எதுக்கு சாகணும்? நாங்கள் போகவில்லையே, உங்கூட தானே கிடக்கேன். சரி, நீயும் அங்கே போன அவனை வச்சு இல்லை இருக்கட்டும். போப்போ, உன் ஃப்ரெண்டு வீடு தானே? என் ஃப்ரெண்டு வீடு யார் இல்லைன்னா? ஐயோ கைஸ், தப்பான வழியில் வந்துட்டோம். சரி, இந்த இடமாவது கரெக்டான இதில் போவோமா? ஐயோ மக்களே, கோவிந்தா கோவிந்தா டக்கு டக்குன்னு போகும்போது அப்படியே அவுட் ஆயிடுறோம். விளங்குன மாதிரிதே. நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், முடிய மாட்டேங்குது கைஸ். முடியாதுன்னு சொல்ல முடியலையே. இந்த மாதிரி ஒழுங்காக போயிடணும் கைஸ். போயிடுவேன். இருக்கிற வரை நடக்காது. மேலே என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கானுங்கன்னே தெரில. நீ அங்கே போனதானே தெரியும். நான் எப்போ போவேன்? நாளைக்கு. ஹாய் கைஸ், இது நீங்கள் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். ராங் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. இப்போ வேமா ஏறி இந்த லெவலை முடிக்க பார்ப்போமா? ஐ கமென். கைஸ், நம்மளுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரீ ஆப் சொல்கிறேன். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனால் மட்டும்தான் ஒரு ஃப்ரீ ஆப் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ராக்கெட்டில் போகணும். ராக்கெட் மக்கர் ஆனால் ராக்கெட் போகணும். காசு இருக்கிற இடத்துல இறக்கி விடாமல் காசு இல்லாத இடத்துல இருக்கும் பிச்சை கலப்பேன். கைஸ், அது அங்கே இருக்க அந்த கிஃப்ட்டு. நம்ம இங்கே இருக்கோம். ஏன் ஏரோப்ளைன் வச்சா என்ன எட்டா போகிறது இல்லை. போனாலும் இந்த பாட்டுக்கும் அந்த கிஃப்ட் பாடுது, என்னை விட்டு உயிர் போனாலும்ட்டு. இவங்க நான் என் உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லி அழிஞ்சிட்ருக்கா. இந்த இடமாவது கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ மறுபடியும் ராக்கெட் மக்கராகிடுச்சு மக்களே. உன்னே மாதிரி தான் அது இருக்கு. என்னை மாதிரியா? என்னை மாதிரி இருந்தால் நான் எப்படி இவ்வளோ அழகாக விளாட்றேன்? அந்த ராக்கெட் ஏன் இப்படி மக்கராக இருக்குது? சொல்ல. என்னை மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அதான் நீ ஒரு தனி மனிதன். என் பேர் தான் போண்டா கோழி. என்னை பார்த்தா பயப்படணும். நான் தான் போண்டாங்கோழி. ஓ, கன்வெர்ட் பண்ணி பேசுறியா? ருத்ரா படத்தில் வர்றாங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ருத்ரா பற்றி சொல்கிறேன். ருத்ரா படம் யார் யார் பாப்பா? அவங்களாம் ருத்ராக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சிங்சானுனா ரெட் கலர் ஆட்டின்னு அனுப்பிடுங்க. ருத்ரானா ப்ளூ. இந்த எது செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்ப்போம்.
ஐயோ கைஸ் மறுபடியும் தப்பானதில் வந்துட்டேன். டங்கரங்கா கிழிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், இதை நம்மளால் முடிக்க முடியல, அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம இதை. அடுத்து இதை முடித்தா நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வேணால் அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம அங்கனுக்குள்ளே லாஸ்ட் வரதுக்குள்ளே இங்கனுக்குள்ளே ஒரு 2 முட்டை பொரிஞ்சு போயிடுச்சு. பொரியட்டும். ரொம்ப பாவம் தானே கைஸ். 2 முட்டை கட்டிட்டுருக்கேன். இன்னும் பொடிச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் அது தின்னுக்கிட்டு இருக்கு. பாலங்க குதிக்கிட்டு பூனை முட்டையை கேட்குறா கைஸ். நான் வாசையாக வளர்க்குறேன் என்னோட பெட்டை, நீ கேட்குறியே, இதெல்லாம் நியாயமா? நீ நாயத்தை பற்றி பேசுறியா? எஸ். ஒரு பூனையை பாலம் பூனையை கொடுமைப்படுத்துகிறேன். நான் எங்கள் மக்களை கொடுமைப்படுத்துகிறேன்? கொடுமைப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ கொடுமைப்படுத்தேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கொடுத்து பார்த்தேன், அவர் கேம்குள்ளே போக சொல்லுது. அந்த கேம்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். நான் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு இருக்கேன். சிக் பண்ணி பார்ப்பீங்க, பாதியே பார்ப்பாங்க. எனக்கு வந்து இந்த 3 இது ருத்ரா, சிங்சான், சிக்குப்பட்டி, இந்த 3 தான் எனக்கு உசுறு அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மஞ்சள் கலர் ஆட்டை தட்டிப்பிடுங்க. எனக்கு சிக்குப்பட்டி பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா பிங்க் கலர் ஆட்டை. ஓகே, பாய். இந்த இதை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல கைஸ். இதை வேணால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மொத்த முட்டையை வாங்கி முடிக்கிறப்ப தான் இந்த வீடியோவே முடிப்பேன். பட் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் அடுத்த பார்ட்டும் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, அடுத்த கேம் என்ன வேணாம்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுங்க. இந்த போண்டா கோழி இருக்க பயமே. ஓகே, பாய் கைஸ். அடுத்த வீடியோ செஞ்சுக்கிற வரை நான் உங்களை மிஸ் பண்ணுவேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன். ப்ளீஸ் அடுத்த வீடியோவில் என்ன போடலான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.